பிடியதன் உருவமை குலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளில் மிகக்கூடிய வடிவினர் பயில் வழி வளமுறை இறையே. மகர ராசி. மகரம் சிகரத்தை தொடுவது, மகரம் அகரத்தை நிற்பது, மகரம் எல்லாவற்றையும் இழந்து இப்போது பூத்து குலுங்கக்கூடிய நேரம். எல்லாவற்றையும் இழந்து இப்ப பூத்து குலுங்கக்கூடிய நேரம். கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சுல்ல, பாதச்சனி என்று இருந்ததுல அவரும் இப்ப பயணத்தை தொடங்கி விட்டார் கும்பத்துக்கு. அவருடைய வீடுதான் பாத்தீங்களா. கேட்பாங்க, ரெண்டு மணி நேரத்துல கேட்டாங்க. நான் இப்போ ஒரு 4 குழந்தைகள் சொன்ன ஒரு பிரசவத்துல. இப்ப ட்வின்ஸ் இருக்காங்க, நிறைய இடத்துல ட்வின்ஸ் இருக்கு தெரியும். அதே ட்வின்ஸ்ல ஒருத்தர் தண்ணி குடிக்கிறார், இன்னொருக்கு தண்ணியே பிடிக்க மாட்டேங்குது. அதே மாதிரி ஒருத்தருக்கு அந்த சுவையிலே எனக்கு எந்த இதுக்கும் வேண்டாம், எனக்கு ஒன்லி சாக்லேட் மட்டும் கொடுங்கிறாங்க. இன்னொரு குழந்தை என்ன செய்யுது, எனக்கு சாக்லேட்டே பிடிக்கவே பிடிக்காது, எனக்கு அது என்னமோ இந்த பாப்கார்ன் இந்த பருப்பு சம்மந்தப்பட்டு அது வாங்கி கொடுங்கிறாங்க. அதே மாதிரி ஒரு குழந்தை எனக்கு நல்ல கார குழம்பு கொடுங்கிறாங்க. அதே ட்வின்ஸ் இன்னொரு குழந்தை எனக்கு வெறும் மோர் குழம்பு மட்டும் கொடுங்க. ஏங்க அப்படி? பாத்தீங்களா, ஒரே பிரசவம் 2 நிமிஷம் 2 மணிக்கு கிட்டத்தட்ட 1.25 மணி நேரத்துக்கு லக்கணம் மாறாது நமக்கு தெரியும். ஆனா அந்த அந்த அவங்களுடைய கேரக்டர் மட்டும் மாறுது. சொல்லுங்க, கேளுங்க, பதில் இருக்குது, நான் சொல்றேன். அது எப்படி நாங்க சும்மா எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்போமா? நேயர்கள் கேட்கணும்ல, உங்களுக்கு அந்த யோசனை வரணும் இல்ல. நீங்க அம்மா அப்பாட்ட கேளுங்க, உங்ககிட்ட கேளுங்க, என்ன கேளுங்க, கண்டிப்பா வாங்க. இப்ப சப்ஜெக்டுக்கு வாங்க. மகரம் ஃப்ரீ, மகரம் தொழில் ஃப்ரீ, மகரம் வியாபாரம் ஃப்ரீ, மகரம் எல்லாமே அடிச்சு நொறுக்குங்க. தசாபத்தியை பார்த்துக்கங்க. எல்லா உங்க நட்சத்திர அதிபதியை நல்லா கும்பிடுங்க. உங்க நட்சத்திர அதிபதியை நல்லா கும்பிடுங்க. உங்க நட்சத்திரக்கு அதிபதிக்கு உரிய கோயிலுக்கு போங்க. அப்ப இதுல அவிட்டம் கொடுமுடிக்கு போங்க. திருவோணம் தெத்துப்பட்டி ராஜகாளியம்மன் திண்டுக்கல் பக்கத்துல இருக்குது. உத்திராடம் எல்லா சிவாலயங்களையும் கும்பிடுங்க. கவலையே படாதீங்க. ஜவுளி சம்பந்தப்பட்டது, நிலத்துக்கு கீழ் சம்பந்தப்பட்டது, நிலக்கடலை சம்பந்தப்பட்டது, உருளைக்கிழங்கு சம்பந்தப்பட்டது, எல்லா கிழங்கு வகை சம்பந்தப்பட்டது, மரங்கள் சம்பந்தப்பட்டது, தேக்கு மரங்கள் எல்லாமே சம்பந்தப்பட்டது. என்னென்ன தொழில உங்களுக்கு பெண்டிங் இருக்குது, யார் யாரு கொடுக்கல் வாங்கல் இருக்காங்க, எதாவது நீதி வழக்குல நிக்குது, வழக்காடு மன்றத்துல எது தக்க வைத்து நிக்குது, இது எல்லாத்தையுமே நம்ம எடுத்துடலாம். எல்லாத்தையுமே நீக்கிறது, எல்லாமே உங்களுக்கு வரக்கூடிய நேரங்கள் உங்க தசாபதி. எல்லாமே எடுத்துடலாம், கவலையப்படாதீங்க. எல்லாத்தையுமே இருக்கக்கூடிய நேரம் தான் உங்களுக்கு மகர ராசிக்கு. ஏன்னா கஷ்டப்பட்டு வந்திருக்கு, சாதாரண கஷ்டம் இல்லை, சாதாரண கஷ்டம் இல்லை. அப்படிப்பட்ட கஷ்டத்துல வந்திருக்கிறீங்க. நிச்சயமாக இது ஒரு நல்ல படிப்பினை கொடுத்த வாழ்வு உங்களுக்கு. இது ஒரு நல்ல படிப்பினை கொடுத்துதான் ஒரு செழிப்பை கொடுத்துருக்கு, நல்ல அனுபவத்தை கொடுத்துதான் உங்களை இப்ப செலவழிக்க சொல்லுது. எல்லையில்லாத துன்பத்தை கொடுத்துதான் இப்ப எல்லையற்ற இன்பத்தை கொடுக்குது. அப்படிப்பட்ட மகர ராசி மகராசன இருப்பவங்க சொல்றாங்கல்ல, மகரம் தான். ஏன் தெரியுங்களா? இலைய போடுவரும் அவர்தான், சாப்பிட்ட பின்பு இலையை எடுப்பவரும் அவர்தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? முதலாளியும் தொழிலாளியும், உழைப்பாளியும் முதலாளியும், கல்லாவுல உட்காரவரும் அவர் தான். அங்கே மாவாட்டவரும் கிச்சனுக்குள்ள மாவாட்டவரும் அவர் தான். அது தனக்கே உரியது. யாருக்கு? மகரத்துக்கு கும்பத்துக்கு உரிய கேரக்டர். நிறைய வேலை செய்வாங்க, பெரிய 12 ராசிக்காரவங்க வேலை செய்வாங்க. அதுல ஒரு சில பேர் பாருங்க, எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டே கடைசியில செஞ்ச வேலையை பூரா இவங்க போய் செய்யறாங்க. பாத்தீங்களா? அதுதான் திரும்ப திரும்ப செய்யற வேலை, திரும்ப திரும்ப செய்யற வேலை இந்த மகரம் கும்பம் தான். அவங்க செஞ்சாதான் அதுல திருப்தி, இல்லைன்னா திருப்தி இல்லை. அப்படிப்பட்ட ராசி மகரம். ஃப்ரீயா இண்டிபெண்டா சுதந்திரம் வாங்கியாச்சு. உங்களுக்கு நல்லா பண்ணுங்க. தசாபதியை பார்த்துக்கங்க. ஒன்னும் திரிகோணமா இருக்கா பாருங்க, கேந்திராபதியை பாருங்க, தொழில் ஆரம்பிக்க, வெற்றி நட போடுங்க. குரு பார்வை முடிய போது, அதுக்கெல்லாம் ஆரம்பிச்சுக்கோங்க. குரு பயிற்சி அடுத்து கும்பத்துக்கு போறாருல்ல, உங்களை மட்டும் பார்த்துட்டு இருந்தா பார்த்ததில்ல,
அவங்களையும் பார்க்கல. பொம்பளை பிள்ளை வச்சுக்கிட்டு இருந்தா போதுமா? அடுத்த பையனுக்கும் கல்யாணம் பண்ணணும்னு சொல்றோம்ல. அப்ப அவனை விரட்டி விடணும்ல, இவளுக்கு ஏதாவது அலைன்ஸ் பாக்குறோம்ல. அதே போலதான். ஆக ஒரு மகத்தான எந்த விதமான கஷ்டமும் இல்லாத வாழ்க்கை எதிர்காலம் சீராகவும் நன்றாகவும் சிறப்பாக அமையும் என்பது என் நேய பெருமக்களுக்கு வணக்கம்.